தமிழ் வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ் வனத்தின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு தந்திரத்தால் தப்பிய குரங்கு. இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லப்படுற கருத்துக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஒரு ஊர்ல பெரிய ஆறு இருக்கு. அந்த ஆத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய நாவல் மரம் இருக்கு. அந்த நாவல் மரத்துல நிறைய பழங்கள் பழுத்து தொங்கிட்டு இருக்கு. அதை சாப்பிட்றதுக்காக அங்க நிறைய குருவிகள் தங்கி இருக்கு. அந்த சமயத்துல தான் ஒரு குரங்கு நிறைய இடத்துல உணவு தேடி கிடைக்காத காரணத்தினால அந்த நாவல் மரத்தை பாக்குது. பார்த்த உடனே அடேங்கப்பா, இவ்வளோ நாவல் பழமா, பரவாயில்ல, நம்ம போய் எப்படியாவது அங்க தங்கிக்கணும், அப்பதான் தினமும் உணவுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மரத்துல அந்த குரங்கு தங்கிக்குது. அங்க தங்கி இருக்க அந்த குரங்குக்கும் நிறைய குருவிகளுக்கும் அந்த நாவல் பழம்தான் உணவா இருக்கு. அந்த மரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க குருவிகளும் குரங்கும் அந்த பெரிய ஆத்துல ஓடிக்கிட்டு இருக்க தண்ணியை தான் குடிச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த குருவிகள்ல இருக்கக்கூடிய ஒரு நண்பன் வேற ஒரு இடத்துல நிறைய பழங்கள் இருக்கிறதாவும் அங்கேயே போய் தங்கிக்கிட்டா நம்மளோட வாழ்க்கை முழுக்க வேற எங்கேயும் உணவு தேட தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட மற்ற குருவிகள் குரங்கு கிட்ட அந்த செய்திய சொல்லுது. அதுக்கு குரங்கு நானும் உங்க கூடவே வரவா அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த குருவிகள் சொல்லுது, நாங்கெல்லாம் இங்க இருந்து போயிட்டா இங்க இருக்க நாவல் பழத்தை நீயே முழுசா சாப்பிடலாம் இல்லையா, அதனால எங்க கூட என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி குரங்க தட்டி கழிச்சிருது. குரங்கும் ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்துட்டு, ஆமால, இவங்கெல்லாம் இல்லைன்னா நாம மட்டும்தானே இந்த பழங்களை சாப்பிட போறோம், நாம ஏன் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த குரங்கு மட்டும் அந்த மரத்திலேயே தங்கிடுது. எப்பவும் போல குரங்கு ஒரு நாள் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த ஆத்துல இறங்குது. அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய முதலை அந்த குரங்க பாக்குது. இத பார்த்ததும் அந்த குரங்கு பயந்து போய் தண்ணி கூட குடிக்காம மேல வந்துருது. அதுக்கு முதலை குரங்க பார்த்து, என்ன குரங்கு, என்னை பார்த்து பயந்து ஓடுற, என்னை பார்த்தா என்ன அவ்வளவு பயமாவா இருக்கு அப்படின்னு கேட்டு சிரிக்குது. அதுக்கு குரங்கு, ஆமா ஆமா, எனக்கு உன்னை பார்த்த உடனே பயமாதான் இருக்கு, ஆனா என்ன செய்யறது, உன்னை மீறி அங்க தண்ணி குடிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் வரல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லுது. அதுக்கு முதல்ல, நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன், நீ தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுது. சரின்னு சொல்லி குரங்கு தண்ணியை குடிச்சிட்டு மரத்துக்கு மேல போயிடுது. அப்புறம் குரங்கு முதலைய பார்த்து, நீ என்ன சாப்பிடுவ, தண்ணிக்குள்ளேயே இருக்கியே, உனக்கு எதுவும் உணவு இல்லையா அப்படின்னு கேக்குது. அதுக்கு முதல்ல, நீ தான் அந்த பழங்களை பறிச்சு சாப்பிடுற, உன்னால மரம் ஏற முடியும், கீழே இறங்கி தண்ணி குடிக்க முடியும், ஆனா நான் என்ன செய்யறது, எனக்கு அந்த பழங்கள்லாம் எட்டாதே அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட சொல்லுது. அதுக்கு அந்த குரங்கு, வருத்தப்படாத, நான் வேணா உனக்கு பழங்களை பறிச்சு போடட்டுமா அப்படின்னு கேக்குது. இதை கேட்ட முதலைக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. சரின்னு சொல்லி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுல இருந்து குரங்கு தினமும் முதலைக்கு நாவல் பழம் பறிச்சு போடும். இந்த முதலையும் நாவல் பழங்களை ரொம்பவே ருசிச்சு சாப்பிடும். ஒரு நாள் முதலைக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது. இந்த நாவல் பழமே இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னா இதை சாப்பிடுற இந்த குரங்கோட ஈரல் எவ்வளவு டேஸ்டா இருக்கும், எப்படியாச்சும் நாம அதை சாப்பிடணும், ஏதாவது தந்திரம் பண்ணி நம்ம வீட்டுக்கு அதை கூட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணி குரங்க பார்த்து, குரங்கு, நாம 2 பேரும் நண்பர்கள் தானே அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த குரங்கு, ஆமா, நாம 2 பேரும் நண்பர்கள் தான், இதுல உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேக்குது. சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நீ எவ்வளவு நாளா உதவி செஞ்சிருக்க, அதனால ஒரே ஒரு நாள் மட்டும் உன்னை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நான் விருந்து தரலான்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த குரங்கு, நீ என்னோட நண்பனாச்சே, நீ சொல்லி நான் எப்படி வராம இருப்பேன், அதனால நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் குரங்குக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுது. நீ தண்ணிக்குள்ள இருக்கியே, நான் எப்படி உன்னோட வீட்டுக்கு வர்றது அப்படின்னு கேக்குது. அதுக்கு முதலை, நீ என் முதுகுல ஏறிக்க, நான் உன்னை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதும் குரங்கு இறங்கி முதலை கிட்ட வருது. முதலை தான் முதுகு மேல ஏத்திக்கிட்டு அதோட வீட்டுக்கு போகுது. அதோட வீட்டுல போய் இறக்கி விட்ட உடனே குரங்கு, என்ன முதலையே, ஏதோ விருந்துன்னு சொன்ன, ஆனா சும்மாவே இருக்கு வீடு, எந்த ஏற்பாடும் பண்ண மாதிரி பெருசா தெரியலையே
அப்படின்னு கேக்குது. அதுக்கு முதல்ல சத்தமா சிரிக்குது. குரங்குக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. எதுக்குடா இந்த முதல்ல நம்மளை பார்த்து இப்படி சிரிக்குது அப்படின்னு நினைக்குது. அதுக்கு அந்த முதல்ல, நான் என்ன உனக்கு விருந்து கொடுக்க கூட்டு வந்தேன்னு நினைச்சியா? உன்னோட ஈரலை நான் டேஸ்ட் பார்க்கணும், அதுக்காக தான் உன்னை இங்க கூட்டு வந்தேன். உன்னை இப்ப நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னதும் குரங்குக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு ஒரு தந்திரம் பண்ணுச்சு. அட என்ன முதலை நண்பா, நீ இத முதல்ல என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு ரொம்ப பாவமா கேக்குற மாதிரி கேட்டுச்சு. அதுக்கு முதலை, ஏன் முதல்ல சொல்லியிருந்தா அங்கிருந்து வந்திருக்க மாட்டியா, தப்பிச்சிருக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டது. அதுக்கு குரங்கு, சேச்சே அப்படியெல்லாம் இல்லை நண்பா, நீ சொல்லியிருந்தா நான் என்னோட ஈரலை கையோடவே எடுத்துட்டு வந்திருப்பேனே. இன்னைக்கு தான் நான் அதை துவைச்சி மரத்து மேல காய போட்டேன். நீ வேணா என் கூடவே வா, நான் உனக்கு அதை எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு முதலை, சரி சரி நம்ம கூடவே போனா ஈரலையும் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, சரி வா அப்படின்னு சொல்லி குரங்கு இருக்கக்கூடிய மரத்துக்கிட்ட கொண்டு போய் விடுது. குரங்கும் ரொம்ப வேக வேகமா மரத்துல ஏறி போய் உச்சியில உக்காந்துக்குச்சு. குரங்கு அந்த முதலைய பார்த்து, முட்டாள் முதலையே, யாராவது ஈரலை எடுத்து துவைச்சு காய போடுவாங்களா? உனக்கு அறிவு இருக்கா? நான் அங்கிருந்து தப்பிச்சு வர்றதுக்காக தான் பொய் சொன்னேன், அதையும் நீ நம்பிட்ட அப்படின்னு சொல்லி அப்ப முதலை சிரிச்சதை விடவே ரொம்ப சத்தமா சிரிச்சுது. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தா கூட சொல்ற எதையுமே அவசரப்பட்டு நம்பி அதுல இறங்க கூடாது.